ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோன்றதை பார்க்கலாம். மஷ்ரூம் தேவையான பொருட்கள் இது தான். ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பொடிசாக. ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, கஸ்தூரி மெத்தி நம்ம எடுத்துருக்கோம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. தேவையான அளவு கொத்தமல்லி, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய குவான்டிட்டி போடணும். ஏன் நம்ம நிறைய குவான்டிட்டி போடுறோன்னா நமக்கு மஷ்ரூம் நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் போட்டால் நிறைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அது கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நமக்கு. அதனால் வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அதேமாதிரி நிறைய குவான்டிட்டி போடணும். நமக்கு தக்காளி நிறைய போடும்போது நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு கிரேவி பண்ணுறதுக்கும். மஷ்ரூம் நம்ம என்ன தான் குக் பண்ணாலுமே நமக்கு நிறைய குவான்டிட்டி போட்டாலுமே கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி நிறையா போட்டால் தான் நமக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் 3 ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையுமே ஃபஸ்ட்டு மசாலாவும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. அந்த கிரேவியோட நம்ம மஷ்ரூமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மசாலாவோட காரம் எல்லாமே நமக்கு மஷ்ரூம்லேயும் நல்லா போய் ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நம்ம கிரேவியாக தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கொதிக்கட்டும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் குழம்ப. நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. நல்ல ஃப்ளேவர் தருது நமக்கு. மஷ்ரூம் சேர்ந்து நல்லா கிரேவியை நல்லா இருக்குது ஸ்மெல்லுமே. நம்ம எடுத்து கஸ்தூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கும் போது தான் கஸ்தூரி மெத்தி சேர்க்கணும். அதுவும் லைட்டாக சேர்த்துக்கணும்னா கசப்பு வந்துடும் நமக்கு. கொத்தமல்லி தழையை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மெல்லு ஃப்ளேவர் வரும். அந்த ரீசனுக்காக தான். நல்லா குழம்பு ரெடியாக ஆச்சு. நல்லா இறக்கி வைக்கிற டைம் வந்துருச்சு. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு மஷ்ரூம் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.